சென்னை விமான நிலையத்தில் விமானம் தாமதமானதால் அங்குள்ள பயணிகள் தற்போது வாக்குவாதத்தில் ஈடுபட்டு இருக்கிறார்கள். இது குறித்தான காட்சிகளை பார்க்கிறோம். விமான தாமதம் குறித்து ஸ்பைஸ்ஜெட் விமான பணியாளர்கள் முறையான தகவல்களை தெரிவிக்கவில்லை எனவும் பயணிகளின் தரப்பிலிருந்து புகாரானது தெரிவிக்கப்பட்டு தற்போது பயணிகள் வாக்குவாதத்தில் ஈடுபட்டு வருகிறார்கள். கூடுதல் விவரங்களை செய்தியாளர் சக்திவேல் வழங்கிட கேட்கலாம். சக்திவேல், வணக்கம். இது குறித்தான முழு விவரங்கள். நிச்சயமாக வணக்கம் சிந்து. சென்னையில் இருந்து ஹைதராபாத்திற்கு அதிகாலை 6 மணிக்கு புறப்பட வேண்டிய விமானம் இதுவரையில் புறப்படாததால் பயணிகள் கடும் வாக்குவாதத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். பணி நிமித்தமாக ஹைதராபாத் பயணம் மேற்கொள்ள அதிகாலை 6 மணிக்கு சென்னை விமான நிலையத்தில் புறப்படும் விமானத்தில் டிக்கெட் முன்பதிவு செய்திருந்தனர். அதில் பயணிப்பதற்காக காலை 4:30 மணி முதல் விமான நிலையத்திற்கு பயணிகள் வந்த நிலையில் இதுவரையில் விமானம் புறப்படாததால் கடந்த 3 மணி நேரத்திற்கு மேலாக காத்திருப்பதாகவும் விமான பயணங்களை குறித்து மேற்கொள்ளவும் முடியவில்லை, நீண்ட நேரமாக காத்திருக்கும் சூழல் ஏற்படுகிறது எனவும் கூறியதால் வாக்குவாதத்தில் அதிகாரிகளிடம் ஈடுபட்டு வருகின்றனர். இது குறித்து ஸ்பைஸ்ஜெட் விமான பணியாளர்கள் முறையான தகவல்களை தெரிவிக்கவில்லை எனவும் குற்றம் சாட்டி வருகின்றனர். மேலும் இது குறித்து ஸ்பைஸ்ஜெட் அதிகாரிகளிடம் கேட்டபோது புனேவில் கனமழையின் காரணமாக அதிகாலை 3:35 மணிக்கு புறப்பட்டு 5:25 மணிக்கு சென்னை வர வேண்டிய ஸ்பைஸ்ஜெட் விமானம் 4:25 மணிக்கு புறப்பட்டு 7:53 மணிக்கு சென்னை விமான நிலையம் வந்தடைந்ததாகவும் தெரிவித்தனர். இதே விமானம் மறுபடியும் சென்னையிலிருந்து ஹைதராபாத் செல்லும். ஆனால் புனே விமான நிலையம் மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் கனமழை பெய்து வருவதன் காரணமாகவே விமானம் புறப்படுவதில் தாமதம் ஏற்பட்டுள்ளதாகவும் தெரிவித்தனர். இதன் காரணமாகவே சென்னை விமான நிலையத்தில் ஹைதராபாத் செல்ல வேண்டிய விமானமும் தாமதமாகி உள்ளது எனவும் தெரிவித்தனர். தற்போது விமானம் புறப்படுவதற்கு முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாகவும் அதன் பிறகு விமானம் புறப்பட்டு செல்லும் எனவும் தெரிவித்தனர். விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி சக்திவேல்.